இன்று செப்டம்பர் 17 கோடங்கிப்பட்டியில் கழகத்தினுடைய முப்பெரும் விழா. இந்த முப்பெரும் விழா என்பது நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நடத்தக்கூடிய இயக்கத்தினுடைய விழா. இது நம்முடைய குடும்ப விழா. ஒவ்வொருவரும் நாம் அர்ப்பணிப்புணர்வோடு பங்கு பெறக்கூடிய ஒரு மகத்தான விழா. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நடைபெறுகின்ற ஒரு எழுச்சிமிகு விழா. நம் அனைவரையும் காணுவதற்கு நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் வருகின்றார் என்று சொன்னால் அந்த முப்பெரும் விழாக்களை கலந்து கொண்டு விருதுகளை வழங்கி விழா பேருரையாற்ற இருக்கின்றார்கள். நான் ஏற்கனவே ஆசைப்பட்டது கழகத்தினுடைய பவள விழாவை நடத்திட வேண்டும் என்று என் மனதில் உள்ளூர ஒரு தீராத ஆவல் இருந்தது. அந்த சூழல் நான் இல்லாத நிலையில் இப்பொழுது முப்பெரும் விழாவை கேட்டவுடன் கழகத் தலைவர் அனுமதி கொடுத்து நடத்துவதற்கான வாய்ப்பை தந்திருக்கின்றார்கள். எனவே இயக்கத்தினுடைய முப்பெரும் விழா என்பது மாவட்ட அளவில் நடைபெறுகின்ற விழாவாக இருந்தாலும் மாநில அளவில் கலந்து கொள்ளக்கூடிய நிர்வாக பெருமக்கள் ஒட்டு மொத்தமாக மற்ற அரசியல் இயக்கங்களும் பார்த்து வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு எழுச்சிமிக்கு மாநில மாநாட்டை போல் நாம் நடத்திட வேண்டும். அதற்கு அனைவரும் இணைந்து பணியாற்றிட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இங்கு பேசுகின்ற பொழுது நம்முடைய கழக நிர்வாகிகள் மூத்தவர்கள் உட்பட அனைவருமே ஒன்றுபட்டு சொன்னதை போல இந்த முப்பெரும் விழா என்பது ஏதோ நம் இயக்கத்தினுடைய விழாவாக இல்லாமல் 4 ஆண்டுகளில் நம்முடைய மாநிலத்தினுடைய நிர்வாகத்திறனால் முதலமைச்சருடைய ஒப்பற்ற செயல்பாடுகளால் இந்தியாவில் தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் முதல் மாநிலம் என்ற சிறப்பை உருவாக்கி தந்திருக்கின்ற பல்வேறு சிறப்பு திட்டங்களை மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வழங்கி இந்தியாவிற்கும் உலகத்திற்கும் வழிகாட்டக்கூடிய முதலமைச்சராக மாண்புமிகு தளபதி அவர்கள் சிறப்பான ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே முதலமைச்சர் செய்திருக்கக்கூடிய 4 ஆண்டு சாதனைகளை மக்களிடத்தில் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு விழாவாக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலில் நின்று வென்ற குளித்தலை தொகுதி நம்முடைய கரூர் மாவட்டம் என்பது பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலும் நாம் இந்த விழாவை மிக சிறப்பாக ஒரு வெற்றி விழாவை போல நாம் அமைத்திட வேண்டும். அதற்கு அனைவரும் அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றிட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இங்கு பேசுகின்ற பொழுது மாநகரத்தினுடைய செயலாளர் அவர்கள் சுட்டி காட்டினார்கள். மாலை 4 மணிக்கு நாம் அனைவரும் அந்த அரங்கத்தில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதை நான் வழிமொழிந்து வரக்கூடிய நம்முடைய நிர்வாக பெருமக்கள் பொதுமக்கள் அனைவருமே மாலை 4 மணிக்கு உள்ளாக கூட்டம் நடைபெறக்கூடிய மாநாடு நடைபெறக்கூடிய திடலுக்கு அனைவரும் வருகையிருந்து சிறப்பை சேர்க்க வேண்டும். 4:30 மணிக்கு உள்ளாக அனைவரும் இருக்கையில் அமர வேண்டும். 7 மணிக்கு முப்பெரும் விழா நிறைவு பெறும் என்று நாம் நினைக்கின்றோம். ஆகையால் ஏறத்தாழ 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் முழுமையாக இருந்து முப்பெரும் விழாவை வெற்றியடைய செய்திட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு இங்கு முதலமைச்சர் செய்திருக்கக்கூடிய சாதனைகளை துணை மேயர் உட்பட அனைவருமே பட்டியலிட்டு சொன்னார்கள். உள்ளபடியே இந்த 4 ஆண்டுகளில் நம்முடைய கரூர் மாவட்டத்திற்கு 3000 கோடி அளவிற்கான வளர்ச்சி திட்டங்களையும் நிதிகளையும் முதலமைச்சர் அவர்கள்